ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆக இந்த நாளிலும் ஒரு வார்த்தை நாங்கள் தியானிப்போம். மிகுதியான காரியங்களை பின்பதாக நாங்கள் செய்ய. யோவான் 20:13 ஒரு குறுகிய செய்தியை பார்த்து நாம் ஜெபிக்கலாம். யோவான் 20:13 வாசிக்கும் பொழுது, அவர்கள் அவளை நோக்கி ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அப்படி இருக்கட்டும். அதற்கு அவள் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த கிழமை ஒரு வார்த்தை நாம் தியானித்தோம். என்ன வார்த்தை தியானித்தோம்? இந்த கிழமை ரொம்ப பேரை வாழ்த்தி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். கடந்த கிழமை என்ன செய்தி சொல்லுங்க? வாழ்க. ஆமென். அந்த வாழ்க சாதாரணமான செய்தி அல்ல, மிக பெருமதியான ஒரு வார்த்தை. ஆமென். உயிரோடு எழுந்த இயேசு தேடி வந்து சொல்லுகிறார் என்றால் அவரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டு கொடுக்கிற வார்த்தை தான் வாழ்க. ஆமென். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் முன்னுரிமை கொடுக்கிற தேவன். நிச்சயமாய் அவர் உங்களுடைய சகல காரியத்திலும் இருந்து அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வாழ்க என்று சொல்லுகிறார். நாமே நீங்கள் வாழ்ந்திருப்பீங்களா? பயப்படாதிருங்கள், சர்வ வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், நீங்கள் தான் வாழ்ந்திருப்பீர்கள். ஆமென். ஆகவே இன்னும் ஒரு வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறது. அவர்கள் அவளை நோக்கி ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். ஆகவே ஸ்திரீயை பார்த்து தேவதூதர்கள் சொன்ன முதலாவது வார்த்தை. இந்த வார்த்தையும் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. பாருங்கள், இன்றும் ஆண்டவர் சிலர் இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தை உங்களை பார்த்து கேட்கிறார், ஏன் அழுகிறாய்? ஆமென். அப்படியான ஒரு சூழ்நிலை வந்திருப்பீர்கள். ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அவருடைய சரீரம் காணாமல் போனதென்று 3ஆம் நாள் காலையிலே வந்து இந்த மரியாள் தேடும் பொழுது சரீரத்தில் இருந்த கல்லறையில் இருந்த சரீரம் காணவில்லை. ஆகவே அவள் அழுகிறாள், என்னுடைய ஆண்டவரை நீங்கள் எடுத்துக்கொண்டு போனதுண்டோ என்று சொல்லி துக்கத்தோடு அழுகிறாள். ஆகவே இந்த கல்லறை சம்பவம் வருவதற்கு, இந்த பரிசுத்தமுள்ள நீதியுள்ள ஆண்டவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் தான் ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே உண்டான ஒரு காரியம், நடந்த ஒரு காரியம். ஆக இந்த வார்த்தைக்கும் அந்த ஏதேன் தோட்டத்திலே நடந்த சம்பவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஒரு வார்த்தை எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமம் 3:13. ஆதியாகமம் 3:13 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ச் வாசிக்கலாமே. ஸ்திரீயை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார். ரைட், இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயே, இந்த வேதத்திலே ஆண்டவர் எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக எழுதி வைத்திருக்கிறார். இந்த வேதம் ஆச்சரியமான ஒரு புத்தகம். ஆமென் சொன்னீங்களா? ஹல்லேலூயா. அதிசயமான புத்தகம், ஜீவனுள்ள புத்தகம், உவமைகளினால் நிறைந்த புத்தகம், பொக்கிஷம் நிறைந்த புத்தகம், விலையேற பெற்ற முத்தை பார்க்கிலும் விலையேற பெற்ற புத்தகம். ஆமென். ஆகவே இந்த வேதத்தில் அநேக காரியங்கள் மிகவும் ஆசீர்வாதமாய் நமக்கு ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆக இந்த முதல் வார்த்தை நான் சொன்னேன், யோவான் 20:13 அங்கே அவர் ஆரம்பிக்கிற ஸ்திரீயே ஏன் அழுகிறாய். இங்கே முதலாவது பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஸ்திரீயை பார்த்து கேட்கிறார், ஸ்திரீயே என்ன கேட்டார்? ஸ்திரீயை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன. ஆக இந்த வார்த்தை இரண்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அதை குறித்து சுருக்கமாய் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ரைட், எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 2:9 நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 2:9 நாம் தியானிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும். நல்ல வாசிங்க. எப்படி? தேவனாகிய கர்த்தர், சொல்லுங்கள். பார்வைக்கு எப்படி இருக்குது? அழகும், புசிப்புக்கு நலமும். ஆமென். அப்ப உங்க பார்வைக்கு அழகு சாதாரணமான அழகு கிடையாது. அப்படித்தானே? இன்னைக்கு இருக்கிற அழகு உங்களுக்கு நாளைக்கு போதாது. அப்படித்தானே? ஒரு அழகை பார்த்தீங்கன்னா அதை பார்க்கல இன்னொரு அழகை பார்த்தா என்ன சொல்லுவீர்கள்? வாயை பிளப்பீர்கள். பாருங்க, கர்த்தருடைய பார்வைக்கு அழகும் நலமும் என்றால் அது எந்த அளவுக்கு ஒரு தரம் இருந்திருக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை
ஆதாமை படைத்து ஏவாளை படைத்து அந்த ஏதேன் தோட்டத்திலே வைத்து ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். நீங்க இன்னைக்கு சாப்பிடுற எந்த பழத்திலையும் இந்த ருசியும் கிடையாது, இந்த அழகும் கிடையாது. வாசிங்கள். பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஆமென். இப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? சகல விதமான நன்மையான காரியங்களை வைக்கிறார். அங்கே ஜீவ விருட்சத்தை வைக்கிறார், நன்மை தீமை அறியத்தக்க கனியை வைக்கிறார். ஆண்டு சொல்றாரு, நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள், எந்த கனியை வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள், நீங்கள் புசிக்கலாம், உங்களுக்கு ருசிக்கும் புசிக்கலாம், அழகுக்கும் புசிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் ரெண்டு மரத்தை வைத்து, ஒன்று ஜீவ விருட்சம். என்ன விருட்சம் சொல்லுங்கள், சத்தமாய் சொல்லுங்கள். ஜீவ விருட்சத்தை ஆண்டவர் சொல்றாரு வைத்து விட்டு நீங்கள் இதையும் புசிக்கலாம். ஆனால் நடுவிலே ஒரு மரத்தை வைத்து விட்டு சொல்கிறார், இதை மட்டும் என்ன செய்ய வேண்டாம், புசிக்க வேண்டாம். புசிக்கும் நாளிலே என்ன செய்யப்படுவீர்கள், சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள், தோட்டத்தை சுற்றி சுற்றி வந்தார்கள். என்ன செய்தார்கள் சொல்லுங்க, சுத்தி சுத்தி வந்திருப்பாங்களா இல்லையா? சுத்தி சுத்தி வந்த, சும்மா சர்ச்சுக்கு சும்மா சும்மா வந்து போறேன், சும்மா இப்படியே காலம் போகிறது, சும்மா ஏன் வந்தேன், சும்மா ஏன் சாப்பிட்டேன், சும்மா ஏன் பேசினேன், சும்மா. சில பேர் பார்த்துருக்கீங்களா? சிலர் இவங்களும் சில நாள் அப்படி இருந்திருப்பாங்க, சுத்தி சுத்தி சும்மா சும்மா சுத்தி சுத்தி இருந்திருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்ன கனியை சாப்பிட்டார்களா? ஆண்டவர் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவர்களை கர்த்தர் ஏன் வைத்து அதை ஆசீர்வதிக்கிறார்? நீங்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், நீங்கள் உங்கள் பார்வைக்கு நலமும் அழகுமான எந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கலாம். ஆனால் நீங்கள் புசிக்க கூடாத ஒன்று இருக்கிறது, அதுதான் நன்மை தீமை அறியத்தக்க கனியை என்ன செய்ய வேண்டாம், புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். 2:16. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆமென். என்ன சொல்றாரு? சகல விருட்சத்தின் கனியையும் என்ன செய்யலாம் சொல்லுங்கள், புசிக்கலாம். புசித்து வந்தீர்களா இன்று? பாருங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு புசிக்கலன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 2:17 சொல்லுகிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். நல்ல கவனிங்களே, ஆண்டவர் செய்ய சொன்னதை செய்யாமல் இருந்தால் நாம் செய்யக்கூடாத ஏதோ ஒன்றை கண்டிப்பாய் செய்வோம். இருக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். என்னது? செய்ய வேண்டியதை செய்யாவிட்டால் செய்யக்கூடாத ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறார்? வேதத்தை வாசிக்க சொல்லுகிறார், ஓய்வு நாளை கனம் பண்ண சொல்லுகிறார், ஜெபிக்க சொல்லுகிறார். வேற என்ன ஆண்டவர் சொல்றாரு? பரிசுத்தமா இருக்க சொல்லுகிறார். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும். நீங்க எது செய்யவில்லையோ, செய்யக்கூடாத ஏதோ ஒன்றை அந்த மனிதன் செய்து கொண்டே இருக்கிறான். இப்ப என்ன நடைபெறுகிறது? சுருக்கமாய் வருவோன், புசிக்க கூடாது என்று சொன்னதை பிசாசானவன் புசிக்க வைத்தான். புசித்தால் என்ன நடக்கும்? நீ சாகவே சாவா என்று ஆண்டவர் சொல்லிவிட்டால். நல்ல கவனிங்கள். அப்ப புசிக்க வேண்டாம் என்று சொன்னதை புசிக்க வைத்தவன் புசித்த பிறகு ஒன்றை திரும்பி சாப்பிடக்கூடாது என்று கர்த்தர் விலக்கின ஒன்றை அவன் என்ன செய்திருப்பான்? கண்டிப்பாய் சாப்பிட வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்திருப்பானா இல்லையா? அப்ப எதை சாப்பிட வைத்திரு? இனி அவனுடைய முயற்சி என்னது? சாப்பிடக்கூடாததை சாப்பிட வைத்தால் இனி கட்டாயம் ஆண்டவர் இனி சாப்பிடக்கூடாது என்று நினைத்த ஒரு கனி இருக்கிறது. அந்த ஜீவ கனியை அவன் சாப்பிட தூண்டி இருப்பானா இல்லையா? ஹலோ, இருக்கிறீங்களா? ராமன் சொல்லுங்களேன், வாசிங்களேன். 3:22. ஆதியா 3:22. பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று
அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த. போதும் கவனிங்க, இந்த வார்த்தையில் ஆண்டு சொல்கிறார், அவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தபடியினாலே நம்மை போல் ஆனான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் சொல்லுங்கள். அப்ப மனுஷன் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடாது என்று கர்த்தர் அவன் என்ன செய்றார்? விரட்டுறாரா? அப்ப ஏன் கர்த்தர் அப்படி செய்கிறார்? புசிக்க கூடாததை புசித்தார்கள். ஆண்டவர் சொன்னாரு, ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கு, நீ சாப்பிடு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல ஆப்பிள் இருக்கு, சாப்பிடு. நல்ல கிரேப்ஸ் இருக்கு, சாப்பிடு. இதை விட்டா நல்ல பழம் ஞாபகத்துக்கும் வருதில்லை. அங்கே எவ்வளவோ பழம் இருந்திருக்கும். ஆனால் பிசாசான விலக்கின ஒரு கனியை கொடுத்து விட்டு என்ன செய்தான் என்றால், அவனுடைய திட்டமே என்னவென்றால், நல்ல கவனிங்கள், அந்த ஒரு கனியோடு நிறுத்துவது அவனுடைய திட்டம் அல்ல. அதன் பிறகு இந்த ஜீவ கனியை அவர்களை புசிக்க வைக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, இனிமே நீ மரணம் இல்லாமல் வாழக்கூடாது. பாவம் வந்தபடியினால் தன் மரணம் வந்தது. ஆனால் நீ இந்த ஜீவ கனியை புசிக்க வேண்டுமானால் இனிமேல் அந்த மரணத்துக்கான பரிகாரம் செய்யப்பட்ட பிறகு, இந்த கீழ்ப்படியாமை என்கிற பாவத்துக்கு பரிகாரம் செய்த பிறகுதான் நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும்? இந்த ஜீவ கனியை கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நீ சதா காலம் எப்படி வாழ போகிறாய்? நீ பாவத்தோடு மரணமே இல்லாமல் வாழ போகிறாய். பிசாசின் திட்டம் என்ன? இந்த மனித குலத்தையே நரகமாக்குவதுதான் அவனுடைய திட்டம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு பிறந்த ஆதாம், 6000 வருஷத்துக்கு முன்னுக்கு பிறந்த ஆதாம் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாவ நிலையிலே வாழ்ந்திருந்தால் இந்த உலகம் தாங்குமா? ஹலோ, இருக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த 70 வயசு வரைக்கும் 80 வயசு வரைக்கும் வாழ போகிறேன் என்று தெரிந்த மனிதன் செய்கிற அட்டூழியம் இருக்கிறதே, இந்த உலகம் தாங்குகிறதா? அண்மையில் ஒரு பாட்டி அம்மா சொன்னார்கள், இந்த மனுஷன் 60 வயசாகியும் இந்த ஆள்கிட்ட திமிரு அடங்கல்ல பாஸ்டர், இந்த ஆள் எப்போ போய் சேருவதுன்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ நான் யோசித்தேன், கல்யாணம் கட்டக்குள்ளே இப்படியா கட்டியிருப்பீங்க? கண்ணே மணியே பொண்ணே சொல்லி கரம் பிடித்த அந்த மனிதன் 60 வயதான பிறகு இந்த ஆள் ஒரு தொல்லை, இந்த ஆளுக்கு திமிரு, இந்த ஆளை நான் சுமக்கணுமா? நான் சொல்லவில்லை, அவர்கள் சொன்னதை தான் உங்களுக்கு சொல்லு. அவர் இதை விட கொஞ்சம் டீப்பாகி சொன்னார்கள், நான் சொல்லவில்லை உங்களுக்கு. உண்மைதானே? இந்த சாபம், இந்த பாவத்திலேயே ஒரு மனுஷன் வாழ்ந்த அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? பிசாசு அதை தூண்டினான். இந்த ஆதாம் ஏவாளுக்கு அடுத்த இலக்கு என்ன? இந்த பாவத்தோடு இந்த மரணத்தோடு எனக்கு பிசாசுக்கு அடிமையாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை உனக்கு நான் தர வேண்டும், இதுதான் என்னுடைய இலக்கு. இனிமேல் நீங்கள் போய் அந்த ஜீவக்கனியை புசிக்க வேண்டும் என்று அவர்களை அவன் நடத்த முன்பதாக தேவன் என்ன செய்தார்? இனிமேல் நீ பாவத்தோடு சதா காலம் நீ வாழக்கூடாது என்று ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த தோட்டத்தில் இருந்து இந்த ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் விரட்டினார். அப்ப ஆண்டவர் கோபத்தினாலே தோட்டத்தை விட்டு ஆதாம் ஏவாளை விரட்டவில்லை. நான் சொல்லுகிறேன், மகா இரக்கம் இருந்தபடியினாலே ஆண்டவர் அவர்களை தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினார். ஆமேன் சொல்லுங்க. காதுல கேட்டா ஒரு நல்ல ஆமேன் சொல்லுங்க. ரொம்ப பேர் சொல்லுங்க, கர்த்தர் தண்டிக்கிறார், தோட்டத்திலிருந்து தூக்கி போட்டார். நான் சொல்றேன், தோட்டத்திலிருந்து தூக்கி போட்டதை கர்த்தர் ஆதாம் ஏவாள் உங்கள் மேல் என் மேல் வைத்த அநாதி அன்பை நினைத்து கர்த்தர் அதை செய்தார். அன்னைக்கு மட்டும் ஆதாம் அன்னைக்கு அதை புசிச்சிருந்தா இன்னைக்கு உலகமே எப்படி இருக்கும் தெரியுமா? நரகமாய் இருக்கும். சதாகால அடிமை, பாவம், தண்டனை இருக்கு, மனசாட்சி இருக்கு. இதெல்லாம் இருந்தே இன்னைக்கு எவ்வளவு விஷயம் நடக்குது. இதெல்லாம் இல்லாத மனிதன் எப்படி இருப்பான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க நல்ல ரோட்ல போவீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஹலோ, குடும்பமா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்ப ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவராக அதை விலக்கி வைத்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கும் சில விஷயம் விலக்கி வச்சிருக்காருன்னா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அது உங்களுக்கு நல்லது அல்ல என்று உங்களை பார்க்கிலும் உங்களை படைத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறபடியினாலே நீங்கள் விடாப்பிடியாய் 3 காலில் நின்று கேட்டாலும் அவர் தருவதில்லை. ஆமேன் சொல்லுங்கள்.
நீங்கள் இன்று ஆமேன் சொல்லாவிட்டாலும் வருகிற 27லாவது நீங்கள் கட்டாயம் ஆமேன் சொல்லுவீர்கள். ஏனென்றால் அவருடைய திட்டம் நல்லது. இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப பிசாசுக்கு அடிமையாய் சதா காலம் வாழுகிற அந்த வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் மீட்டெடுத்து என்ன செய்கிறார்? அந்த ஜீவ கனியை புசிக்காமல் அவர்களை ஆண்டவர் தோட்டத்திலிருந்து அவர் துரத்தி விடுகிறார். ஆகவே தான் ஆண்டவர் ஜீவ கனியை புசிக்க அவர்களுக்கு இடம் கொடாமல் ஆண்டவரை விலக்கி வைக்கிறார். அப்படியானால் இப்ப ஆண்டவர் திட்டம் வைக்கிறார். இனிமேல் இந்த ஜீவ கனியை அவர்கள் கொடுக்க வேண்டுமானால் இதற்கான பரிகாரம் நான் செய்த பிறகு அவர்களுக்கு இந்த ஜீவ விருட்சத்தை நான் புசிக்க கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் ஆதாமை பார்த்து கேட்கிறார், ஆதாமே நீ ஏன் இப்படி செய்தாய்? எங்க இருக்கு ஆதாம்? சொல்றாரு, நான் நிர்வாணி, உனக்கு யார் சொன்னது? பல காரியம் நடக்குது. அதன் பிறகு அந்த ஆதாமை கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் அல்ல, நீர் கொடுத்தீரே ஒரு, சொல்லுங்கள், நீர் கொடுத்தீரே ஒரு ஸ்திரீ. அப்ப அந்த ஸ்திரீ என்னத்தை காண்பித்தால்? சர்ப்பத்தை காண்பித்தாள். ஆனா இந்த வார்த்தை இப்படி ஆண்டவர் கோர்ட்ல ஜட்ஜ் மாதிரி நின்று, ஆதாமே ஏன் இப்படி செய்தாய்? ஏவாளே ஏன் இப்படி செய்தாய் கேட்டார்கள். அப்படி அவர்கள் திரும்பி போனார்கள். அப்படி அல்ல, இது ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. இந்த இடத்துல தேவன் மனம் உடைந்தது உண்மை. ஆனா அதே போல ஆதாமும் ஏவாளும் மனம் உடைந்தார்கள். ஆண்டவர் அவரை பார்த்து கேட்கிற இந்த கேள்வி சாதாரணமானதில்ல. ஆதாமை பார்த்து கேட்கல, யாரை பார்த்து கேட்கிறார்? ஸ்திரீயை பார்த்து கேட்கிறார். ஏவாள் என்று பெயர் கூட ஆண்டவர் சொல்லவில்லை. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஸ்திரீயே என்றால் எதை குறிப்பிடுகிறது என்றால் சபையை குறிப்பிடுகிறது. ராமேன் சொல்லுங்க. இந்த காலை நேரத்தில் அந்த சபையை பார்த்து கேட்கிறார், ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்க மாட்டாரு. ஆண்டவர் கேட்கிறார், ஏன் அழுகிறாய்? ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நல்ல உறவாடி கர்த்தருடைய உறவிலே தன்னிறைவா இருந்த அந்த ஆதாம் ஏவாளும் அந்த தருணத்தில் கர்த்தருக்கு முகம் கொடுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். அழுது இருப்பாங்களா இல்லையா? ஹலோ, அழுது இருப்பாங்களா இல்லையா? ரொம்ப க்ளோஸா இருந்து ஆண்டவரோட பழகி ஒன்னா சாப்பிட்டு ஆண்டவரோட நடந்து அவருடைய அன்பிலே மூழ்கி அவரால் முடிஞ்ச எல்லா அழகையும் கொடுத்து செழிப்பை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து இப்ப கேட்கிறாரு, ஏவாள் ஏன் இப்படி செஞ்ச? அவர் மனம் உடைஞ்சது. அதுதான் இந்த வார்த்தைக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் கேட்கிறதுக்கும் வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு. இங்கேயும் ஸ்திரியை பார்த்து ஏன் அப்படி செய்தாய்? அப்ப ஏவாள் என்ன நினைச்சிருப்பா தெரியுமா? ஐயோ, இவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேனே, அவரையும் புசிக்க வச்சு நான் இப்படி ஒரு காரியத்தை நான் செய்துட்டேனே, நான் செஞ்சிருக்க கூடாதே. ஆண்டவர் எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கொடுத்தார், எப்படியான ஒரு நல்ல உறவை கொடுத்தார். நான் அதை இழந்திருக்க கூடாது, இதை நான் செஞ்சிருக்க கூடாதே, இப்படி செஞ்சிட்டனே. அந்த கேள்வி கேட்கிற நேரம் இது வருமா இல்லையா? ஹலோ, வருமா இல்லையா? ஒரு பிரச்சனை நடந்தது பாருங்க ஒரு நாள். அப்போ நான் அந்த நல்ல ஒரு அந்த வரைபடம்னா அந்த நபர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம். பெரிய ஒரு பிரச்சனை, காலாகோலமாய் நடந்து கொண்டார்கள். அந்த மகனை பார்த்துட்டே, நான் இப்படி நடந்து கொள்ளுவேன்னு நினைக்கல, அவ்வளவுதான் சொன்னேன். பாஸ்ட் எனக்கு இப்படி சொல்லிட்டாரு. அங்க பிரச்சனை உண்டு பண்ணி, குழப்பத்தை உண்டு பண்ணி, ஒரு பெரிய கலகத்தை உண்டு பண்ணி, நல்ல ஒரு மகனா இருந்த ஒரு மகன், நல்ல ஒரு வரைபடம் வச்சிருந்தோம் பாருங்க, நீ இப்படி நடந்து கொள்ள சொல்லி நான் நினைக்கலையே. கடவுளும் அதான் சொல்றாரு, இவ்வளோ எல்லாம் நான் உன்னை குறித்து நான் நினைச்சு இவ்வளோ நல்லது செஞ்சிருக்கிறேன், இவ்வளோ நான் ஆசீர்வதிச்சிருக்கிறேன், இவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கிறேன், நீ அதெல்லாம் நினைக்காம இப்படி செஞ்சிட்டியே வாழ். அப்படி சொல்லும் பொழுது வேத ஆராய்ச்சி என்ன சொல்லுகிறார் என்றால், முதல் இதை நினைத்து பல வருடம், பல 100 வருஷம் அழுதது யார் என்றால் ஏவாள் தான் அழுது கொண்டே இருந்தாளாம். இப்படி ஒரு காரியம் நான் பண்ணிட்டேனே அப்படி என்று அவள் நினைத்து அவள் அழுது இருப்பாளா இல்லையா? நாங்கன்னா யாரு கேட்டாலும் அழமாட்டோம் பாஸ்டர், அப்படி இருக்க மாட்டோம். ஆமேன் சொல்லுங்கள். ஹலோ, இருக்கிறீங்களா? இல்லாட்டி அழுகிறீங்களா?
கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆக இந்த இடத்திலே ஆண்டு ஒரு காரியம் செய்கிறார். வாசிங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே அந்த வார்த்தைக்கு பின்பதாக ஆண்டு ஒரு காரியம் செய்கிறார். 24, 25 வாசிங்கள். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவன் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இப்ப கவனிங்க, ஆண்டவர் என்ன செய்கிறார்? இனி அவன் என்ன செய்யக்கூடாது? இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று கர்த்தர் சில காரியம் செய்கிறார். அதிலே ஆண்டவர் முதலாவது யாரை வைக்கிறார்? கேருபீன்களை வைக்கிறார். சொல்லுங்கள், யாரை வைக்கிறார்? கேருபீன்களை வைக்கிறார். தூதர்களிலே இரண்டாவது நிலைமையில் இருக்கிறவர். முதலாவது தூதர்கள், அதன் பிறகு கேருபீன்கள், அதன் பிறகு சேராபீன்கள் என்று வரும். இவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு வேலை கொடுத்திருக்கிறார். கவனிங்கள், தூதர்கள் எப்பொழுதும் மனிதனை சந்திப்பார்கள், மனிதனோடு பேசுவார்கள். ஆனால் வேதத்திலே முதல் இந்த 2ஆம் நிலையில் இருக்கிற கேருபீன்கள் ஒரு ஸ்திரியோடு பேசினது என்றால் ஆண்டவராகிய இயேசு மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்த பிறகுதான் சரித்திரத்தில் அந்த அற்புதம் நடந்தது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், இனிமே நீங்க இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று கேருபீன்களை கர்த்தர் வைக்கிறார். 2 கேருபீன்களை வைக்கிறார். சொல்லுங்க, எத்தனை கேருபீன்கள்? 2 கேருபீன்களை வைக்கிறார். அப்ப மரம் நடுவில் இருக்கு. வலது புறத்திலே ஒரு கேருபீன், இடது புறத்திலே ஒரு கேருபீன். இந்த கேருபீனுடைய வேலை நன்றாய் கவனிப்பீர்களானால் யாரையும் பார்ப்பது கிடையாது, மனிதனோடு பேசுவது கிடையாது. இந்த கேருபீன்கள் வேலை அந்த ஜீவ விருட்சத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பதுதான். அந்த இயேசுவுக்கு ஊழியம் செய்வது, இயேசுவை நோக்கி பார்ப்பது, இது மட்டும்தான் கேருபீனுடைய பிரதானமான ஊழியம். யாத்திராகமம் புத்தகத்துக்கு நீங்கள் வரும் பொழுது வாசிங்கள் ஒரு வார்த்தை. 25:20 வாசிங்கள். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருக்க கடவது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாய் இருப்பதாக. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த கேருபீன்கள் எதை பார்த்து கொண்டிருந்தது? முதலாவது எதை பார்க்குது? சொல்லுங்க, ஜீவ விருட்சத்தை பார்க்கிறது. சொல்லுங்க, ஜீவ விருட்சம். 2வது எதை பார்க்கிறது? கிருபாசனம். உடன்படிக்கை பெட்டியை மூடி இருக்கிற மேல் பகுதி கிருபாசனம். கிருபாசனம் என்றால் யார்? ஆண்டவராகிய இயேசு. ஆமென் சொல்லுங்க. உடன்படிக்கை பெட்டியை எதை குறிப்பிடுகிறது? இயேசுவை குறிப்பிடுகிறது. பாருங்க, உடன்படிக்கை பெட்டிக்கான்ற அகலம், நீளம், அது இதெல்லாம் கொடுத்திருப்பாரு. இதெல்லாம் யாருக்கு சொல்லுதுன்னா, இயேசு எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பார், எத்தனை வருஷத்தில் சிலுவையில் அறையப்படுவார், எத்தனை வருஷம் வீட்டில் இருப்பார், எத்தனை வருஷம் ஊழியத்தில் இருப்பார் என்பது எல்லாவற்றையும் அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற அளவிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த உடன்படிக்கை பெட்டி எதை குறிப்பிடுகிறது? கிருபாசனம் இயேசுவை குறிப்பிடுகிறது. ஆமென் சொல்லுங்க. அதோட வேலை என்னது? 2 கேருபீன்களும் ஒவ்வொரு பக்கம் இருந்து அந்த இயேசுவை நோக்கி பார்ப்பது, இல்லை என்றால் கிருபாசனத்தை பார்ப்பது, இல்லை என்றால் அந்த ஜீவ விருட்சத்தை நோக்கி பார்ப்பது. எப்படி இதற்கு அர்த்தம் கொடுக்கிறார்கள் என்றால், இந்த ஏவாள் பல தடவை அந்த ஜீவ விருட்சத்தின் அடையிலே வந்து நின்று ஏக்கத்தோடு கண்ணீரோடு அந்த மரத்தண்டையிலே நின்றவள். எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? நான் செய்த இந்த பாதகம், நான் பிழைத்த இந்த வாழ்க்கையில் எனக்கு ஒரு மீட்பு கிடைக்காதா என்று பல தடவை அந்த கேருபீன்களுக்கு முன்பதாக அவள் நின்றிருக்கிறாள். ஆதாம் நின்றிருக்கிறான். ஆனால் இந்த கேருபீன்கள் ஒரு பொழுதும் மனிதனை நோக்கி பார்ப்பதும் இல்லை, மனிதனோடு பேசுவதும் கிடையாது. ஆகையதான் சொன்னேன், முதல் ஒரு கேருபீன் இல்லை என்றால் இந்த கேருபீன்களுக்கு அடையாளமாய் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு தேவ தூதன் ஒரு ஸ்திரியை நோக்கி பேசியது உண்டானால் அது இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்த பிறகு இந்த வேதத்திலே முதல் தடவை எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். இதை புதிய ஏற்பாட்டுக்கு நீங்க அப்படியே வருவீங்கன்னா நான் சுருக்கமாய் முடிக்கிறேன். வாருங்கள், 20ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள்.
அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தடித்தவர்களாய் 2 தூதர்கள். ரைட். நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் 2 கேருபீன்கள் எங்கே நின்றார்கள்? கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன். ஹலோ, ஜீவ விருட்சத்தின் 2 பக்கம் நின்றார்களா? ஆமேன். ஆனா அவர்கள் யாரு வந்தாலும் அவர்கள் யாரையும் பார்ப்பதுண்டா? சொல்லுங்கள். இல்லை. யாரோடும் பேசுவதுண்டா? இல்லை. ஒருவருக்கொருவர் இருந்து அந்தந்த ஊழியத்திலே ஆண்டவர் இயேசுக்கு அடையாளமான காரியங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எத்தனை தூதர்கள் இருந்தார்கள்? 2 தூதர்கள் இருந்தார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்ப கல்லறைக்குள்ளே எத்தனை தூதர்கள் இருக்கிறார்கள்? சொல்லுங்களேன். 2 தூதர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் எங்கே இருக்கிறான் பாருங்க. 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருந்தார்கள். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அதுக்கப்புறம் வாசிங்க. அவர்கள் அவளை நோக்கி, அவளை நோக்கி, எல்லாரும் வாசிங்களேன். அவர்கள் சத்தமா வாசிங்க. அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். இவைகளை ரைட். பாருங்க, இப்ப என்ன நடக்குது? நான் சொன்னேன் முதலாவது ஒரு காரியம், இந்த சம்பவம் ரொம்ப முக்கியமானது. வேதத்தில் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஸ்திரியே என்று ஆரம்பிக்கிறார். அங்க ஒரு கேள்வி கேட்கிறார். ஸ்திரியே, நீ இப்படி செய்தது என்ன என்று கேட்கிறார். ஆமேன். நல்ல கவனிங்க. ஒரு காரியம் சொல்லுகிறேன். ஆதாம் ஏவாள் தோட்டத்திலே பாவம் செய்த பிறகு அவர்களோடு கர்த்தர் பேசி 7 வார்த்தைகளும், சிலுவையிலே இயேசு பேசி 7 வார்த்தைகளும், அந்த 7 வார்த்தைகளுக்கு தேவன் விடை கொடுக்கிற 7 வார்த்தைகள். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதே வண்ணமாக தான் இயேசு உயிரோடு எழுந்த பிறகு இந்த ஸ்திரியே என்று அவர் கூப்பிடுகிற வார்த்தையும் பழைய ஏற்பாட்டோடு சம்பந்தப்பட்டது. அங்கே ஆண்டவர் ஜீவ விருட்சத்தை நீ புசிக்க கூடாது என்று அவர்கள் துரத்தும் பொழுது அவர்கள் 2 பேரும் அழுதார்கள். அந்த ஜீவ விருட்சத்தை நோக்கி அழுதார்கள். அந்த ஜீவ விருட்சத்தின் அண்டையில் அவர்கள் வர முடியாது. ஆனால் யார் அழுதாலும் யார் வந்தாலும் இந்த கேருபீன்கள் யாரையும் பார்ப்பதில்லை, யாரை முற்று நோக்க முடியாது. ஆனால் முதல் விசை இந்த கல்வாரியிலே 2 தூதர்கள் கேருபீன்களுக்கு அடையாளமாய் நின்று அவர்கள் இந்த ஸ்திரீ அழுகையோடு முன்னே உள்ளே வரும் பொழுது அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், ஸ்திரியே, சொல்லுங்கள், ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? அப்ப பாருங்க ஒரு வார்த்தை வருகிறது. அடுத்த வசனம் பாருங்கள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை என்ன செய்தாள்? இயேசு என்று அறியவில்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஜீவ விருட்சம். நல்ல கவனிங்களை. இந்த தூதர்கள் ஸ்திரியை அல்ல முதலாவது பார்த்தார்கள். இந்த ஸ்திரிக்கு பின்பதாக ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர்தான் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவேன், உன் கண்களில் உள்ள கண்ணீரை துடைப்பேன் என்று 4000 வருஷத்துக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்ட வார்த்தையை அன்று அந்த ஸ்திரியுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றினார். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஸ்திரியை முதலாவது ஸ்திரியை பார்த்து பேசவில்லை. அந்த ஸ்திரிக்கு பின்னுக்கு யார் நின்று கொண்டிருக்கிறார்? சொல்லுங்கள், யார் நிற்கிறார்? என்ன இயேசு நிற்கிறார்? மரணத்தை ஜெயித்தவர் நிற்கிறார். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அப்ப அந்த இப்ப கேட்கிறது அந்த கேருபீன்கள், இப்பொழுது ஏன் நீ கல்லறையை பார்த்து அழுகிறாய்? அன்னைக்கு நீ அழும் பொழுது எங்களால் பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த ஜீவ விருட்சத்துக்கு புசிக்கத்தக்கதான எந்த தகுதி மனிதனுக்கு இல்லை, அதற்கான விமோச்சனம் செய்யப்படவில்லை. ஆனால் நம்முடைய மெய்யான ஜீவ விருட்சமாகி இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து உன் பின்பதாக நிற்கிறாய். நீ ஏன் இன்னும் கல்லறையை பார்த்து அழுது கொண்டிருக்கிறாய்? அந்த இயேசு மரணத்தை ஜெயமாய் விழுங்கி இருக்கிறார். நீ ஏன் அழ வேண்டும் என்று அவள் பேசுகிறான். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நான் உங்களையும் பார்த்து கேட்கிறேன், நீ எதற்கு அழுகிறாய்? நீ அழுவதற்கு எந்த அவசியமும் இல்லை. உனக்காக மரணத்தை ஜெயித்த ஜீவ விருட்சம் உன்னோடு கூட இருக்கிறார். பாருங்க, எஸ்ஐயா 25:8 வாசிங்களேன். எஸ்ஐயா 25:8 வாசிக்கும் பொழுது எஸ்ஐயா 25:8 வாசித்து நாம் ஜெபிக்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாக, எல்லாரும் வாசிங்க சத்தமா சொல்லுங்க. அவர் நல்ல வாசிங்க, நல்ல வார்த்தை, இதெல்லாம் வாயில வரணும். நல்ல சொல்லுங்க. அவர் சத்தமாய், அவர் மரணத்தை ஜெயமாய் விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை
பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி போடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். ஹalleluya. அப்ப அந்த நல்ல கவனிங்க, எந்த கனியும் புசிப்பதினால் யாருக்கும் ஜீவன் வருவதில்லை. அது எதற்கு அடையாளம் என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த ஜீவ விருட்சம் யாருக்கு அடையாளம் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு அடையாளம். இன்னைக்கு யாராவது கனி கொடுக்குறாங்க, நீ சாகாம இருப்பன்னா அது பொய்யான உபதேசம். அப்ப இன்னைக்கு உங்களுடைய ஜீவ விருட்சம் யார் என்றால் மரணத்தை ஜெயித்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஸ்திரீ யாருக்கு அடையாளம்? சபைக்கு அடையாளம். சொல்லுங்க, ஸ்திரீ வந்து எனக்கு அடையாளம். சொல்லுங்க, ஸ்திரீகளை சொல்லுங்கள். ஆண்களும் நீங்களும் ஆவிக்குரிய ஸ்திரீகள் தான், அதை மாற்ற முடியாது. இயேசு மணவாளன். ஆமென் சொல்லுங்கள். அப்ப நல்ல கவனிங்க, உங்கள் இயேசு இப்பொழுது எங்கே இருக்கிறார்? இயேசு எங்க இருக்கிறாரு? இப்ப நீங்க போயிட்டு ஏதாவது கனியை புசிக்கணுமா? ஹலோ, நீங்க ஏதாவது கனியை புசிக்கணுமா? நீங்க நம்பிக்கை இழந்தவர்களாய் வாழ வேண்டுமா? நீங்க துக்கத்தோடு வாழணுமா? உங்களை வியாதி நினைச்சு நீங்க அழணுமா? உங்க கடன் பிரச்சனை நினைச்சு நீங்க அழணுமா? உங்க எதிர்காலம் ஒண்ணுமே இல்லை சொல்லி நீங்க துக்கப்படணுமா? இல்லை, ஆண்டை கேட்கிறாய், நீ ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? உனக்காக மரணத்தை ஜெயித்த மீட்பருனோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்க கண்ணீரை அவர் துடைப்பார். ஒரு கையை வைத்து சொல்லுங்க, என் கண்ணீரை அவர் துடைப்பார். ஆமென். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆண்டவர் அன்னைக்கு ஏன் ஸ்திரியை சொன்னார்? ஒரு பெண்ணை சொல்லலை, இன்னைக்கு இருக்கிற என்னையும் உங்களையும் நினைத்து சபையை நினைத்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப மரியாளுக்கு முன்னுக்கு ஜீவ விருட்சமாய் வந்து இயேசுவை நிற்கிறார். ஆகியதான் தேவ தூதர்கள் கேட்கிறார்கள், ஏன் நீ அழுகிறாய்? உன்னுடைய இரட்சகராகிய இயேசு அவர் ஜீவ விருட்சமாய் உனக்குள்ளே வந்திருக்கிறார். ஜீவ விருட்சம் என்பது பழத்தில் அல்ல, அது இயேசுவுக்கு அடையாளமானது. யோவான் 1:4 வாசிங்கள். யோவான் 1:4 இதெல்லாம் மனப்பாடமா இருக்க வேண்டிய வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. நல்லா சொல்லுங்க, அவருக்குள் என்ன இருந்தது? சொல்லுங்கள், அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. சொல்லுங்களேன், இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது. சொல்லுங்க, ஒரு கையை வைத்து சொல்லுங்க, இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் எனக்கு ஒளியா இருக்கிறது. ஆமே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த ஜீவ விருட்சம் இன்று உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஜீவனாய் வாசம் பண்ணுகிறார். ஆமேன் சொல்ல முடியுமா உங்களால? யோவான் 6:6 வாசியுங்கள். யோவான் 6 தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும், இல்லை மன்னிக்கும், 49 வாசியுங்கள். யோவான் 6:49. ஜீவ அப்பம் நானே. ஆமென் சொல்லுங்க, என்னது ஜீவப்பம்? யார் இன்னைக்கு? இப்ப ஜீவ விருட்சம் யார்? இயேசு சொல்லுகிறார். ஆமென். யாருக்குள் ஜீவன் இருக்குது? ஹலோ, யாருக்குள்ள ஜீவன் இருக்கிறது? இயேசுவுக்குள் அந்த ஜீவன் இப்பொழுது எங்கே இருக்கிறது? சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிறது. ஆமென். மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். நல்லவர் ஆமென் சொல்லுங்கள். ஹalleluya. பாருங்க, 48 சொல்லுகிறது. மன்னிக்கவும், 48 இல்ல, 58. 49 வாசிச்சீங்களா? 49 வாசியுங்கள். 49. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கியிருக்கிற அப்பம் இதுவே. ஆமென். 58 வானத்தில் இறங்கியிருக்கிற அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். ஆமென். நல்லவர் ஆமென் சொல்லுங்க. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைத்திருப்பான். நான் சொல்லுங்க, அந்த ஜீவ அப்பமாகிய இயேசு இன்று அவர் மரத்தில் அல்ல, அவர் கல்லறையில் அல்ல, அந்த இயேசு உங்களுக்குள் ஜீவிக்கிறார். அந்த ஜீவன் உங்களுக்குள் தான் இருக்கிறது. ஏன் அழுகிறாய்? ஏன் பயப்படுகிறாய்? அது ஊழியமா இருக்கலாம், தரிசனமாக இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், எதிர்காலமா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு ஜீவன் தருகிற அந்த இயேசு உங்களுக்குள் தான் இருக்கிறார்.